தமிழ்நாட்டின் பெரும்பாலான பொது வெளிகளில், வீட்டு முற்றங்களில், மரத்தடிகளில் பெண்கள் கூடி நடத்தும் இப்படி ஒரு கூட்டத்தை நாம் அனைவரும் கண்டிருப்போம். ஒரே நிற சீருடை புடவை, கையில் பதிவேடுகள், வரவு செலவுகள், பண பரிவர்த்தனை உரையாடல்கள் என கடந்த அரை நூற்றாண்டு காலமாக மிக சிரத்தையுடன் பொறுப்புடனும் நடைபெறும் இந்த குழு கூட்டங்கள்தான் லட்சோப லட்சம் மகளிரின் வாழ்க்கையில் நம்பிக்கை ஒளியேற்றிய அரியாசனங்கள். பெண்களுக்கு சொத்துரிமை அளித்தவர், ஆனால் சொத்துரிமையை காட்டிலும் ஒரு பெண் அடையும் பொருளாதார சுதந்திரமும் அவள் கையில் பெருகும் பணப்புழக்கமும் தான் அவளது தற்சார்பு வாழ்க்கைக்கு வித்திடும் என சமூக சீர்திருத்த பார்வையுடன் மகளிர் சுய உதவிக் குழுக்களை துவங்கினார் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். நாட்டிலேயே மகளிர் சுய உதவிக் குழுக்களை துவங்கியதில் முன்னோடி மாநிலமாக மட்டுமல்லாமல் இதுவரை 4,73,000 மகளிர் சுய உதவி குழுக்களை உருவாக்கி சாதனை படைத்து தன்னிறைவு பெற்ற மாநிலமாகவும் தமிழ்நாடு திகழ்கிறது. ஏழைகளின் சிரிப்பும் மகளிரின் மகிழ்ச்சியும் தான் சிறந்த நிர்வாகத்திற்கான அளவுகோல் என்பார் நம் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவர் தலைமையிலான நல்லாட்சியில் மகளிரின் மனக்கவலை போக்கி மகிழ்ச்சி தந்த திட்டங்கள் பற்பல. இதில் முத்தாய்ப்பாக வறுமை ஒழிப்பு மற்றும் ஊரக கடன்கள் திட்டத்திற்கு நம் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் நிறைவான வளர்ச்சியை எட்டிக் கொண்டிருக்கிறது. அனைத்து மக்களையும் சென்றடையும் வகையில் மகளிர் திட்டமானது ஊரகம் மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள மகளிர் சுய உதவி குழுக்களை ஒருங்கிணைத்து வறுமை ஒழிப்பு சங்கங்கள் மற்றும் கூட்டமைப்புகள் அமைக்கப்பட்டு பல்வேறு திட்டங்களின் வாயிலாக வழிநடத்தப்படுகிறது. கடந்த 3 ஆண்டுகளில் வங்கிக் கடன் இணைப்பாக 91,772 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. எல்லோருக்கும் எல்லாமும் என்ற சமூக நீதி அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள், திருநங்கையர்களுக்கான சிறப்பு குழுக்கள் உருவாக்கப்பட்டு அவர்கள் வாழ்வாதாரமும் மேம்படுத்தப்படுகிறது. மகளிர் திட்டத்தின் கீழ் இயங்கும் பல வகையான கிளை திட்டங்களின் வாயிலாக ஒவ்வொரு மகளிரும் வேலை வாய்ப்பு, தொழில் பயிற்சி, வங்கிக் கடன், சேமிப்பு, சிறுதொழில் வாய்ப்புகள் பெற்று இன்று தன்னம்பிக்கை மனிதிகளாய் தடம் பதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்களை சார்ந்தே வாழ்ந்தோம். அவங்க சம்பாரிச்சு கொடுத்தாதான் அதை வச்சுதான் எங்களை வீட்டோட தேவைகள்லாம் பூர்த்தி செஞ்சுட்டோம். ஆனா இப்ப அப்படி கிடையாது. எங்க குடும்ப வருமானத்துக்கு தேவையான பணத்தை நாங்களும் சம்பாரிச்சுக்கிறோம். அதனால நாங்க ஆண்களுக்கு இணையா நாங்க இப்ப வெளியில வந்திருக்கோம். இந்த குழு இல்லைன்னா நான் என்ன நிலைமையாயிருப்பேன், எங்க இருப்பேன்னு எனக்கு தெரியல. டிரைவரா வேலை பார்க்குற போது இந்த கொரோனா பீரியட்ல வண்டி ஓட்டம் இல்லை, யாரும் கூப்பிடவும் இல்லை. மகளிர் குழுல லோன் வாங்கி தர, நீங்க தனியா வண்டி வாங்கி ஓட்டுங்க, சொந்தமா ஓட்டணும்னா நம்மளுக்கு 4 காசு நிற்கி. மகளிர் குழுவில் வாங்கின லோனையும் மாதம் மாதம் டியூவா கட்டி கடன் இல்லாம நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். மகளிர் திட்டத்தில் நாங்கள் சேர்ந்த பின்னாடி எங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 லட்சம் கொடுத்தாங்க. அந்த 2 லட்சத்தை நாங்கள் எவ்வளோ சிறப்பாக கட்டணும், அப்படி சிறப்பாக கட்டணும். 6 லட்சம் வாங்கி கொடுத்தாங்க, 10 லட்சம் வாங்கி கொடுத்தாங்க, அதுவும் சிறப்பாக கட்டணும். இப்போ யாருக்கும் ஆம்பளை பொம்பளை கூட கொடுக்கறதுக்கு யோசனை பண்ணவங்க 20 லட்ச ரூபாய் எங்களுக்கு லோன் கொடுத்தாங்க. அதன் பேரில் இன்னைக்கு நாங்கள் நல்லபடியாக சங்கம் நடத்தி ஒரு தனி நபர் 83,000 ரூபாய் சேவிங்ஸ் வச்சுருக்கிறோம். எங்கள் வீட்டுக்கார் இறந்ததுக்கே நான் இறுதி சடங்குக்கு எனக்கு குழு காசு வாங்கி தானே பண்ணேன். பொண்ணுங்களை ஸ்கூல் சேர்க்கறதுக்கும் ஒரு கைடு வாங்குறதுக்கு கூட நான் குழுவில் கடன் எடுத்தது என் பொண்ணுங்களுக்கு நான் கைடு வாங்கினேன். படிப்பு செலவுக்கு எல்லாத்துக்குமே வளர்ச்சி உண்டாகுது. இது இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சுய உதவி குழுக்களால் பெண்கள் அடையும் பொருளாதார சுதந்திரத்திற்கு நிகராக இன்று ஒவ்வொரு பெண்ணும் தன்னை மனதளவில் வலுவாக கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குழந்தை, குட்டி, ஹஸ்பண்ட் இதோட முடிஞ்சிருமா அப்படின்னு பண்ண ஒரு ஃபுல் ஸ்டாப்பை மறுபடியும் ஒரு கமாக்குறி போட்ட மாதிரி இந்த மகளிர் குழு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்குது. மகளிர் குழு இல்லைன்னா நான் இல்லை. மகளிர் குழு தான் என்னுடைய குடும்பம். அது என்னை ஜாதியும் பார்க்கல, மதத்தையும் பார்க்கல, என்னை மாற்றுத்திறனாளியாகவும் பார்க்கல, என்னை ஒரு மனுஷியாக மதித்து என்னை இந்த நிலைமைக்கு கொண்டாந்து ஆளாக்கி விட்டுருக்காங்க. நான் இதில் இருந்து நான் ரொம்ப முன்னேறி இருக்கேன். வெளியில் எனக்கு பேங்க் போகிறதுனா கூட ஒருத்தர் பார்த்து பேசுறதுக்கு பயமாக இருக்கும். இப்போ தைரியமாக பேசுகிறேன். யாரோட ஹெல்ப்பும் எனக்கு தேவையில்லை. என் குடும்பத்தையும் என்னால் ரன் பண்ண முடியும். இவரை என்னை பார்க்கலன்னா கூட என்னால் அவரை பார்க்க முடியுங்கிற கண்டிஷனுக்கு நான் எங்களால் முடியும் என்ற நிலையிலிருந்து உயர்ந்து எங்களால் எல்லாம் முடியும் என்ற உன்னத நிலையை எட்ட வைத்திருப்பதே மகளிர் குழுக்களின் மகத்தான சாதனை. நடந்தாய் வாழியாய், நாளொரு மேன்மையும்
பொழுதொரு வளர்ச்சியும் கண்டு திறம்பட செயல்பட்டு வரும் இந்த தன்னம்பிக்கை மனிதிகளின் கனவுகளுக்கு சிறகு பூட்டும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் மணிமேகலை விருதுகள் வழங்கி அங்கீகரிக்கப்படுகிறது. அதன்படி கடந்த 2 ஆண்டுகளில் சிறப்பாக செயல்பட்ட மகளிர் சுய உதவிக் குழுக்களின் சேவையை பாராட்டி மணிமேகலை விருதுகள் இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களின் பொற்கரங்களால் வழங்கப்படுவதை எண்ணி மிக பெருமை கொள்கிறது தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம்.